வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தற்போது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள 2ஆம் நிலை காவலர்கள், அதாவது போலீஸ் எக்ஸாம், அதற்கான அறிவிக்க தேதி எப்ப, அதற்கான விண்ணப்பம் துவங்கக்கூடிய தேதி எப்பொழுது, அதற்கான விண்ணப்பிக்கக்கூடிய நடைமுறைகள் மற்றும் எழுத்து தேர்வுக்கான நடைமுறைகள், அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த 2ஆம் நிலை காவலர்களுக்கான அந்த அறிவிப்பு அறிவிக்கை தேதி 21/8/2025 அறிவிப்பு வெளியாயிருக்குங்க. இதற்காக விண்ணப்பிக்கக்கூடிய அந்த தேதி, விண்ணப்பம் துவங்கக்கூடிய தேதி இணைய வழியாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். தற்போது 28/2/2025 இருந்து நீங்க விண்ணப்பிக்கலாங்க. அதற்கான கடைசி தேதி என்ன அப்படின்னா 21/9/2025. சரியாக ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. 22/8/2025 இருந்து 21/9/2025 வரைக்கும் நீங்க விண்ணப்பிக்கலாம். அந்த விண்ணப்பம் செய்ததுல ஏதாவது ஒரு சில கரெக்ஷன் செய்யணும் அப்படின்னா, திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா, நீங்க அதை 25/9/2025 வரைக்கும் நீங்க அந்த திருத்தங்களை நீங்க செய்யலாங்க. இதற்கான எழுத்து தேர்வு எப்பொழுது நடைபெறும்? இதற்கான எழுத்து தேர்வு எப்போது நடைபெறும் அப்படின்னா 9/11/2025 நடைபெறுங்க. 9ஆம் தேதி 11ஆவது மாசம் 2025 இந்த 2ஆம் நிலை காவலர் போலீஸ்க்கான எழுத்து தேர்வு நடைபெறுங்க. இந்த தேர்வு அது எப்படி இருக்கும், அதற்கான வினாக்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி, போலீஸ், எஸ்ஐ இந்த எக்ஸாமுக்கான அந்த தேர்வுகள் தொடர்பான வினா விடைகள் குறிப்பு நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வரலாறு தொடர்பான மற்றும் பொது அறிவு, அரசியல் அமைப்பு, இந்திய தேசிய இயக்கம், விளையாட்டு இது தொடர்பான வீடியோக்கள் போடுறாங்க. பொது அறிவு தொடர்பான வீடியோக்கள் போடுறோம். அதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தேர்வுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. தற்போது இதற்கான அந்த தேர்வுக்கான தேர்வு நடைமுறைகள் ஃபர்ஸ்ட் அதுக்கான தேர்வு நடைமுறைகள் அதை நம்ம இந்த வீடியோல பார்த்துருவோங்க. அதுக்கான தேர்வு நடைமுறைகள் அதற்கு முன்னாடி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த தேர்வுகள் அதுக்கெல்லாம் முன்னாடி பார்க்கணும் அப்படின்னா அதாவது விண்ணப்பிப்பதற்கான வயது தகுதிகளை நம்ம பார்த்துருவோம். வயது தகுதி அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை வயசு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொது பிரிவு ஓபன் கேட்டகரி அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 18 வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும். 1/7/2025 அன்று 18 வயது நிறைவடைந்தவராகவும் 26 வயது நிறைவு பெறாதவராகவும் இருக்க வேண்டும். 18 வயசுல இருந்து 26க்குள்ள இருக்கணும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா 2/7/1999 இருந்து 1/7/2007 உள் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த டைம் டூரேஷன்ல அவங்க பிறந்தவராக இருக்க வேண்டும். அதுக்கடுத்து எப்பயுமே பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு தனியாக அந்த வயது ரிலாக்சேஷன் எல்லாமே கொடுப்பாங்க. வயது தளர்வுகள் எல்லாமே கொடுப்பாங்க. அது மாதிரி பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா 18 வயசு நிறைவடைந்தவராக கண்டிப்பா இருக்கணுங்க. 18 வயசு முடிவடைந்திருக்கணும். ஆனா இவங்களுடைய அந்த உச்சபட்ச வயது அப்படின்றது 28 அப்படின்னு கொடுக்குறாங்க. 28 என்பது 2/7/1997 இருந்து 1/7/2007 பிறந்திருக்க வேண்டும். இப்போ ஓபன் கேட்டகரி அப்படின்னா 1999 இருந்து பிறந்திருக்கணும்னு போட்டிருக்காங்க. 2/7/1999. ஆனா இதே நீங்க பிசி, எம்பிசி, டிஎன்சியா இருந்தீங்க அப்படின்னா அல்லது பிசி முஸ்லீமா இருந்தீங்க அப்படின்னா 2/7/1997 பிறந்திருந்தாலும் நீங்க இந்த இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து ஆதி திராவிடர், எஸ்சி கம்யூனிட்டியை பொறுத்தளவுக்கு எஸ்சி மற்றும் எஸ்டி, எஸ்சிஏ அருந்ததியர் அவர்களுக்கு என்ன வயது அப்படின்னா குறைந்தபட்ச வயது அப்படின்றது எல்லாத்துக்குமே காமன் தாங்க. 18 வயது நிறைவடைந்தவராக இருக்க வேண்டும். ஆனா இவர்களுக்கு அதிகபட்ச வயது அப்படின்னு பாத்தீங்களாக்க 31 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 31 என்பது 2/7/1994 அந்த டேட்ல பிறந்திருந்தா கூட நீங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் பாலினத்தவர் அவர்களுக்கு 1/7/2025 18 வயசு நிறைஞ்சிருக்கணும். ஆனா அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் எஸ்சி, எஸ்டிக்கு மாதிரியே 31 வயது கொடுக்குறாங்க. 2/7/1997
அவங்க பிறந்திருந்தாலும் அவங்க வந்து எலிஜிபிள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த மாதிரியான வயது வரம்பு இது வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வயது வரம்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து எழுதலாம். நீங்க வந்து இந்த தேர்வுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதற்குடைய தேர்வு நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் இருக்கும். பிசிக்கல்ல பாஸ் பண்ணா தான் ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். இப்ப அந்த நடைமுறை எல்லாமே ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னாடியே மாத்திட்டாங்க. அதுல இப்ப கூடுதலாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் வந்து அந்த தேர்வு நிலைகள் எத்தனை கட்டமாக இருக்குது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோங்க. பகுதி 1ல வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு அதுல தேர்ச்சி பெற்றிருந்தா மட்டும்தான் உங்களுக்கான அடுத்த தேர்வை வந்து அதை வந்து மதிப்பீடே செய்வாங்க. இது வந்து கட்டாயமான ஒரு தேர்வு. இந்த தேர்வு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்ல தான் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து ரிட்டனா நிறைய எழுதுற மாதிரிலாம் இருக்காது. ஓஎம்ஆர் சீட்ல தான் வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து அப்ஜெக்டிவ் ஒரு கொஸ்டின் கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4ல ஒண்ணு வந்து செலக்ட் பண்றது மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. 80 கொஸ்டின் இருக்கும். 80 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு மதிப்பெண்கள் வந்து வழங்கப்படும். ஒரு வினாவிற்கு ஒரு மதிப்பெண். அப்ப 80 வினாக்களுக்கு 80 மதிப்பெண். இதற்கான நேரம் காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 80 நிமிடங்கள். அதாவது 1 மணி நேரம் 20 நிமிடம். அந்த டைம் டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க குறைந்தபட்ச மதிப்பெண் எடுக்கணும். அப்படி எடுத்திருந்தா தான் உங்களுக்கான அடுத்த தேர்வு விடைத்தாளை வந்து மதிப்பீடு செய்வாங்க. 32 மதிப்பெண்கள் வந்து கண்டிப்பாக எடுத்திருக்கணுங்க. தமிழ் மொழி தகுதி தேர்வுல குறைந்தபட்சம் 32 மதிப்பெண்கள், அதாவது 40% பெற்று தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்களுடைய முதன்மை எழுத்து தேர்வின் ஓஎம்ஆர் விடைத்தாட்கள் மட்டுமே மதிப்பீடு செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா நிறைய வட மாநிலத்தவர் வந்து உள்ள வந்துடுறாங்க அப்படின்றதுக்காகவும் நிறைய பேர் தமிழ் ஒரு பாடமாக படிக்காதவர்களும் இந்த தேர்வு எழுதி உள்ள வந்துடுறாங்க அப்படின்றதுக்காக தான் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து அனைத்து எக்ஸாமுக்குமே, அதாவது நீங்க சாதாரண டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல இருந்து குரூப் 1 வரைக்கும் ஆசிரியராக பணி செய்யணும் அப்படின்னா அதற்கும் இதே மாதிரி தான். அனைத்து தேர்வுகளுக்கும் இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து கட்டாயமாக வச்சிருக்காங்க. நீங்க 32 மதிப்பெண்கள் வந்து எடுத்தா போதும். அதுக்கடுத்து வந்து இது வந்து உங்களுக்கு அந்த எந்த ஒரு செலெக்ஷன் ப்ரொசீஜர்ல அதை வந்து எடுத்துக்கிற மாட்டாங்க. செலெக்ஷனுக்கு வந்து கிடையாது. இது வந்து ஒரு தகுதி மட்டும்தான். அதுக்கடுத்து பாத்தீங்களா முதன்மை எழுத்து தேர்வு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 70 வினாக்கள் வந்து இருக்குங்க. 70 கொஸ்டின் வந்து இருக்கும். இதுக்கு வந்து 1 மணி நேரம் 20 நிமிடங்கள். அதாவது 80 நிமிடங்கள் 1 மணி நேரம் 20 நிமிடம். இதுல பாத்தீங்க அப்படின்னா பொது அறிவு அப்படின்றது ஒரு 45 கொஸ்டின் வந்து இருக்குங்க. 45 வினாக்கள் இருக்கும். ஒரு வினாவுக்கு வந்து ஒரு மதிப்பெண். அந்த மாதிரி வந்து 45 மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து உளவியல் அப்படின்றது இங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த காவல்துறை சார்ந்த உளவியல், காவலர்கள் பொதுமக்களோடு சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அது தொடர்பான உளவியல் தொடர்பான கேள்விகள் வந்து இடம்பெறும். அது வந்து 25 மதிப்பெண்கள், 25 வினாக்கள் இருக்கும். ஒரு வினாவுக்கு வந்து ஒரு மதிப்பெண், 25 மதிப்பெண்கள் வந்து இருக்குங்க. அந்த 70 கேள்விகள், 70க்கு 2 சேர்த்து பொது அறிவு மற்றும் உளவியல் சேர்ந்து வந்து 70 கேள்விகள், ஒரு கேள்விக்கு வந்து ஒரு மதிப்பெண் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த விண்ணப்பதாரர்கள் வந்து முதன்மை எழுத்து தேர்வுல தேர்ச்சி பெற குறைந்தபட்சம் 25 மதிப்பெண்கள் பெற வேண்டும். அதாவது 35% வந்து பெற்றிருக்கணும். 25 மதிப்பெண்கள் வந்து பெற்றிருக்க வேண்டும். அந்த மாதிரி எல்லாத்தையுமே இதை எடுத்துருவாங்க. 25 மதிப்பெண்கள் எடுத்த எல்லாத்தையுமே உங்களை வந்து அடுத்து நடைபெறக்கூடிய அந்த பிசிக்கல் எஃபிஷியன்சி அண்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ் உடல் தகுதி தேர்வு அதற்கு வந்து தேர்ந்தெடுத்துருவாங்களா அப்படின்றது கிடையாதுங்க. அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ரேசியோ வச்சிருப்பாங்க. அந்த ரேசியோவின் அடிப்படையில தான் அவர்களை வந்து தேர்வு செய்வாங்க. இந்த தேர்வு எங்க எல்லாம் நடைபெறும் அப்படின்னா இந்த எழுத்து தேர்வானது மாவட்ட மற்றும் மாநகர தேர்வு மையங்கள்ல வந்து நடைபெறும். இது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. உங்க மாவட்டத்திலே தான் இந்த தேர்வு வந்து நடைபெறுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் அதிகபட்ச மதிப்பெண்கள் அடிப்படையில அதான் நம்ம சொன்னது மாதிரி வந்து மொத்த காலி பணியிட எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு வகுப்பு வாரியாக ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி வகுப்பு வாரியாக வந்து அவங்களுக்கு என்ன ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்களோ அதுல வந்து 5 மடங்கு ஒரு 5 போஸ்ட், அதாவது ஒரு போஸ்ட் இருக்கு அப்படின்னா அதுல வந்து 5 பேரை வந்து கூப்பிட்டுக்குருவாங்க. அந்த 5 பேரை வந்து எடுத்துக்கிருவாங்க. அந்த மதிப்பெண் அப்படின்றது அந்த ரேங்க் பிரகாரம் வந்து எடுத்து அதுக்கடுத்து நடைபெறக்கூடிய அந்த அசல் சான்றிதழ் சரிபார்த்தல், உடல் கூறு அளத்தல், உடல் தகுதி அல்லது உடல் உறுதி தேர்வு,
உடல் திறன் போட்டி இதுக்கு வந்து அழைக்கப்படுவாங்க. அதற்கு அடுத்து பாத்தீங்களாக்கா பிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி பாத்தீங்களாக்கா மருத்துவ பரிசோதனை அது வந்து நடக்குங்க. இந்த மாதிரி தான் இந்த காவலர்கள் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. இதற்குரிய அந்த ஹைட் எவ்வளவு, வெயிட் எவ்வளவு, வெயிட் வந்து கிடையாது, அவங்களுடைய உயரம் உயரம் மற்ற மார்பளவு, அவங்களுடைய ரோப் கிளைம்பிங் கயிறு ஏறக்கூடிய திறன், இது எல்லாத்தையும் வந்து நம்ம அடுத்த வீடியோல வந்து பார்க்கலாங்க. இந்த தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் நடத்தக்கூடிய போலீஸ் மற்றும் எஸ்ஐ எக்ஸாமுக்கான அந்த வினா விடை குறிப்புகள் நமது சேனல்ல வந்து போடுறோம். தொடர்ந்து வந்து நம்ம பாருங்க. இது வந்து தொடர்ச்சியாக அடுத்த வீடியோல வந்து உடல் தகுதி தேர்வு, உடல் திறன் தேர்வு அது தொடர்பான அறிவிப்புகள் வந்து அடுத்த வீடியோல வந்து வழங்கப்படும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.